மனுஷனுக்கு மூணே மூணு தான் ரொம்ப முக்கியம். ஒன்று அறிவு, இன்னொன்று அன்பு, இன்னொன்று ஒழுக்கம். இது மூணும் இல்லைன்னு வச்சுங்க, அவன் மனுஷன் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. நல்ல அறிவு, அது நல்ல அறிவுன்னு வேறு சொல்ல வேண்டியிருக்கு. நல்ல அறிவு, அன்பு, ஒழுக்கம் ஒரே மாதிரி, மனமும் வாக்கும் காயமும் ஒரே மாதிரி ஒழுகணும். அதுதான் ஒழுக்கம். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது. அப்புறம் ஆசைப்படுற சக்தி இருக்குது. ஆசைப்படுறதுங்கிறது ஒரு சக்தியாக சாஸ்திரம் சொல்கிறது. ஞான சக்தி, இச்சா சக்தி, அப்புறம் அடுத்தது கிரியாசக்தி. நிறைய பேருக்கு ஞானமே தகராறு. அப்படியே ஞானம் இருந்தாலும் இச்சையில் பிரச்சனை, அப்படியே இச்சை இருந்தாலும் கிரியையில் பிரச்சனை, கிரியையும் சரியாக இருந்தாலும் பலன்லையும் பிரச்சனை. ஞானசக்தி நிறைய பேருக்கு எல்லாமே தெரியலையே, தெரியவே மாட்டேங்கிறது. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதை நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லாட்டி வள்ளுவர் சொல்லுவாரா, கற்பவை கற்கன்னு, படிக்க வேண்டியதை படின்னு சொல்லுவாரா? அப்போ அந்த காலத்துலேருந்தே இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டாதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறான். அதனால் என்ன ஆகுதுன்னா, தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு புத்தியில் இடம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சிக்கக்கூடாதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியில் இடம் இல்லை. ஃபுல் அந்த இதென்ன இந்த சிப்பெல்லாம் ஃபுல்லாகிடுறது பாருங்கள். சில சமயம் கிகா பைட்டு என்னெல்லாமோ பைட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன ஆகிடுறதுன்னா கொஞ்சம் ஆன உடனே ஃபுல். இனிமேல் இதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது, செட்டிங்ஸில் போய் ரீஅரேஞ்ச் பண்ணு, வேண்டாதெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்னா அதில் ஈஸியாக டெலீட் பண்ணிவிடலாம். இங்கே நம்ம என்னென்னா 1900 அப்படின்னு ஆரம்பித்தோம்னா நிறுத்த முடியாது. அநேக ஜன்ம சம்சித்தான்னார் கிருஷ்ணர். பல பிறவிகளுக்கு பிறகுதான் ஒருவனுக்கு இந்த உண்மை விளங்குகிறது. மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தஜே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதா. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் யாரோ சில பேர் தான் உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அவர்களுள்ளும் உண்மையை யாரோ சிலர்தான் புரிந்து கொள்ளுகிறார்கள்னு கிருஷ்ணர் சொல்கிறார். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.